வணக்கம். உள்ளூர் நிகழ்வுகளை உள்ளது உள்ளபடி நேயர்களுக்கு வழங்கும் மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். டீசல் விலை உயர்வை கண்டித்து வருகிற 3ஆம் தேதி காலவரையறையற்ற வேலை நிறுத்தம். நாகையில் நடைபெற்ற 2 மாவட்ட மீனவர்கள் கூட்டத்தில் முடிவு. தமிழகத்தில் நவம்பர் 1ஆம் தேதி முதல் மனிதவள மேலாண்மை திட்டம் அமல். கருவூலம் மற்றும் கணக்குத்துறை முதன்மை செயலாளர் தென்காசி ஜவஹர் தகவல். கோபிச்செட்டிப்பாளையத்தில் படைப்புழு தாக்குதலால் மக்காச்சோள பயிர்கள் சேதம். நோய் தடுப்பு நடவடிக்கை குறித்து வேளாண் துறை அதிகாரிகள் ஆய்வு. பதினெட்டு வருடங்களுக்கு முன் இறந்தவருக்கு வருமான வரி சான்றிதழ் வழங்கிய அதிகாரிகள். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க பாதிக்கப்பட்ட பெண் வலியுறுத்தல். விசயன் விளை உலக ரட்சகர் ஆலயத்தில் கோலாகலமாக நடைபெற்ற நற்கரணை பவனி. திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று வழிபாடு. நாகையில் நடைபெற்ற 2 மாவட்ட மீனவர்களின் அவசர ஆலோசனைக் கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நாகை மீன்பிடி துறைமுகத்தில் நாகை மற்றும் காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் அக்கரைப்பேட்டை, கீச்சாங்குப்பம், காரைக்கால் மேடு, கிளிஞ்சல் மேடு உள்ளிட்ட 39 கிராம மீனவ பிரதிநிதிகள் திரளாக பங்கேற்றனர். டீசல் விலை உயர்வை கண்டித்தும் படகுகளுக்கு வழங்கப்படும் மானிய டீசலின் அளவை உயர்த்தி வழங்க வலியுறுத்தியும் அக்டோபர் 3ஆம் தேதி நாகை மற்றும் காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் கால வரையறையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. 3ஆம் தேதியிலிருந்து தொழில் மறியல் நாகை மாவட்டம் ஃபுல்லா, காரை மாவட்டம் நாகை மாவட்டம் ஃபுல்லா. 5ஆம் தேதி நாகப்பட்டினம் போஸ்ட் ஆபீஸ் முன்னிலையில் ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர் போராட்டம் நடக்கும். மறுபடியும் அடுத்த கட்ட முடிவு 5ஆம் தேதி முடிவெடுக்கப்படும். 5ஆம் தேதி முடிவெடுத்து அடுத்த போராட்டம் நடத்துவோம். தொடர் போராட்டம் நடத்துவோம். எங்களுக்கு டீசல் விலை குறைக்கிற வரல, மானிய டீசல் விலை எங்களுக்கு அதிகமாக 3000 லிட்டர் கொடுக்கிற வரல நாங்கள் போராடுவோம். பவானி தொகுதியில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டப் பணிகளை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் KC கருப்பண்ணன் தொடங்கி வைத்தார். ஈரோடு மாவட்டம் பவானி தொகுதியில் 50 லட்சம் ரூபாய் செலவில் கான்கிரீட் சாலை, பயணியர் நிழற்குடம், தடுப்பணை உள்ளிட்டவை அமைக்கப்பட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இப்பூஜைகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்த விழாவில் பங்கேற்பதற்காக அமைச்சர் KC கருப்பண்ணன் மயிலம்பாடி, காட்டூர் பகுதிக்கு வருகை புரிந்தார். அப்போது அங்கு சாலையின் அகலம் குறுகலாக இருந்ததால் அமைச்சரின் கார் செல்ல முடியவில்லை. இதையடுத்து இருசக்கர வாகனத்தில் பின்னால் அமர்ந்தபடி அப்பகுதிக்கு சென்ற அமைச்சர் வளர்ச்சிப் பணிகளை துவக்கி வைத்தார். அமைச்சரின் இந்த செயலை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினர். மதுரை மாவட்டத்தில் 51 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் RB உதயகுமார் வழங்கினார். மதுரை மாவட்டம் பரம்புப்பட்டி, பாராப்பத்தி, எலியார்பத்தி, நடுமதுரை, பெரிய ஆலங்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 243 பயனாளிகளுக்கு 51 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகளை பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் RB உதயகுமார் வழங்கினார். இதில் மாவட்ட ஆட்சியர் நடராஜன், சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜன் செல்லப்பா, சரவணன், பெரிய உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழக அரசின் ஒருங்கிணைந்த நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை திட்டம் நவம்பர் 1ஆம் தேதி முதல் நடைபெறப்பட உள்ளதாக கருவூலம் மற்றும் கணக்குத்துறை செயலாளர் தென்காசி ஜவஹர் தெரிவித்துள்ளார். கரூரில் ஒருங்கிணைந்த நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை திட்ட திறனூட்டல் மாநாடு சேலம் புறவழிச்சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் கருவூலம் மற்றும் கணக்குத்துறை முதன்மை செயலாளர் தென்காசி ஜவஹர் முன்னிலை வகித்தார். இதில் அரசு ஊழியர்கள், அதிகாரிகள் என பலரும் பங்கேற்றனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தென்காசி ஜவஹர், தமிழக அரசின் ஒருங்கிணைந்த நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை திட்டம் நவம்பர் 1ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். இந்த திட்டம் நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து அமல்படுத்த போகிறோம். இந்தியாவிலே முதல் நாங்கள் இந்த திட்டத்தை அமல்படுத்த ஒரு முக்கியமான அம்சம் என்னென்றால் பணி பதிவேடு, சர்வீஸ் ரெஜிஸ்டர். தமிழ்நாடு முழுவதும் கருவூலத்துறை மூலமாக சம்பளம் வாங்கும் 9 லட்சம் அரசு ஊழியர்கள், அரசு அதிகாரிகளுடைய
பன்னி பதிவேடை நாங்கள் கணினி மயமாக்கிவிட்டோம். கொடைக்கானல் மலையில் உள்ள 2 ஆதிவாசிகள் கிராமங்களுக்கு 6 மணி நேரம் நடந்து சென்று அப்பகுதி மக்களின் அடிப்படை தேவைகள் குறித்து ஆட்சியர் வினய் கேட்டறிந்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வனக்கோட்டத்தில் பழங்குடியின மக்கள் வசிக்கும் கடப்பாறைக்குழி மற்றும் பெரியோர் மலை ஆகிய கிராமங்கள் அமைந்துள்ளன. வெள்ளக்கவி ஊராட்சிக்கு உட்பட்ட இக்கிராமங்களில் 60க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இம்மலை கிராமங்களுக்கு செல்ல சாலை வசதி கிடையாது. இங்கு பல்வேறு வசதிகள் கோரி கிராம மக்கள் ஆட்சியரிடம் மனு அளித்திருந்தனர். இந்நிலையில் வருவாய்த்துறை அதிகாரிகளுடன் அப்பகுதிகளுக்கு 6 மணி நேரம் நடந்து சென்ற ஆட்சியர் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். மேலும் இப்பகுதிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற அதிகாரிகளுக்கு ஆட்சியர் உத்தரவிட்டார். கோபிச்செட்டிப்பாளையத்தில் மக்காச்சோள பயிரில் படைப்புழு நோய் தாக்குதல் குறித்து வேளாண்மைத்துறை இயக்குநர்கள் கள ஆய்வு மேற்கொண்டனர். தமிழகத்தில் படைப்புழு நோய் தாக்குதலால் மக்காச்சோள பயிர்கள் சேதமடைந்து வருகின்றன. இந்நிலையில் படைப்புழு தாக்குதலின் அறிகுறி தென்படும் இடங்களில் கள ஆய்வு மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வேளாண் துறை அதிகாரிகள் பல குழுக்களாக பிரிந்து கள ஆய்வு நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் உள்ள பல்வேறு வயல்களில் ஆய்வு மேற்கொண்ட அதிகாரிகள் விவசாயிகளுக்கு பல்வேறு அறிவுரைகளை வழங்கினர். இந்த ஆய்வின் போது கோபி வேளாண் உதவி இயக்குநர் ஆசைத்தம்பி உட்பட பலர் உடனிருந்தனர். இந்த படைப்புழுவின் தாக்குதல் அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த புதிய ஒரு வகையான புழு, படைப்புழு என்று சொல்லக்கூடிய இந்த புழுவானது தாக்குதல் இந்த வருடம் தமிழ்நாட்டில் பரவலாக எல்லா மாவட்டங்களிலும் இருக்கு. நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இதனுடைய தாக்குதல் வந்திருக்கு. கர்நாடகா மாநிலத்திலிருந்து அந்த தாக்குதல் நமக்கு இந்த நமது மாவட்டத்துக்கு வந்திருக்கு. இதற்காக நாங்கள் பல்வேறு முகாம்கள் இதுவரைக்கும் நடத்தியிருக்கோம். ஒவ்வொரு வட்டத்திலும் குறைந்தபட்சம் 15-20 முகாம்கள் நடத்தி விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கோம். பொள்ளாச்சியில் நடைபெற்ற வேளாண் தொழில்நுட்ப மேலாண்மை முகாமில் சட்டமன்ற துணை சபாநாயகர் ஜெயராமன் பங்கேற்றார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் வேளாண்மைத்துறை சார்பில் வேளாண் தொழில்நுட்ப மேலாண்மை முகாம் தொடங்கப்பட்டுள்ளது. இதில் சட்டமன்ற துணை சபாநாயகர் ஜெயராமன் கலந்து கொண்டு விவசாயிகளுக்கு பல்வேறு அறிவுரைகளை வழங்கினார். தொடர்ந்து 3 நாட்கள் நடைபெறும் இந்த முகாமில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டு பயனடைய வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் வேளாண்மைத்துறை அதிகாரிகள் உட்பட ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர். 3 மாதமாகியும் இலவச பேருந்து அட்டை வழங்காததை கண்டித்து பெரம்பலூரில் கல்லூரி மாணவர்கள் வகுப்பறைகளை புறக்கணித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பெரம்பலூர் மாவட்டம் குரும்பலூரில் உள்ள பாரதிதாசன் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பயின்று வருகின்றனர். இங்கு பயிலும் மாணவர்களுக்கு 3 மாதமாக இலவச பேருந்து வழங்கப்படவில்லை. இதனால் ஏழை எளிய மாணவர்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்து பலமுறை மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மாணவர்கள் புகார் தெரிவித்தனர். இதனால் வகுப்புகளை புறக்கணித்த மாணவர்கள் இலவச பேருந்து அட்டையை விரைந்து வழங்காத பட்சத்தில் பெரிய அளவில் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக தெரிவித்தனர். பேருந்து அட்டை வழங்குவதாக கூறி தங்களிடமிருந்து பார்த்தீங்கன்னா புகைப்படம் மற்றும் எல்லா தகவல்களையும் சேகரித்துக் கொண்டார்கள் கல்லூரி நிர்வாகம். இதுவரைக்கும் 2 மாதங்கள் கிட்டத்தட்ட வாங்கிய பிறகு ஓடிவிட்டது. இதுவரைக்கும் பேருந்து அட்டை தரவில்லை. இதனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு சாதாரண விவசாய குடும்பம் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய் செலவாகுது, 100 ரூபாய்க்கு மேலே செலவாகுது. இது சம்பந்தமாக விரைவில் அரசு எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு இலவச பயண அட்டை தரணும். அப்படி இல்லை என்றால் மாணவர்கள் சார்பாக மிகப்பெரிய ஒரு போராட்டம் இங்கே நடைபெறும். 18 வருடங்களுக்கு முன் இறந்தவருக்கு அதிகாரிகள் வருமான வரிச் சான்றிதழ் வழங்கிய நிகழ்வு தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெற்றுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் தாலுகா குமரிக்குளத்தைச் சேர்ந்தவர் முத்துவீரி. இவரது கணவர் கிருஷ்ணசாமி கடந்த 18 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்டார். இந்நிலையில் முத்துவீரியின் மகள் மகாதேவி திருமணத்திற்காக மூவலூர் ராமாமிர்தம் திருமண உதவி திட்டத்தின் கீழ் உதவித்தொகை பெறுவதற்காக எட்டயபுரம் தாலுகா அலுவலகத்தில் வருமானம் இருப்பிட சான்று கேட்டு விண்ணப்பித்துள்ளார். இத்துடன் இணைத்துள்ள ரேஷன் கார்டில் கணவர் கிருஷ்ணசாமியின் பெயர் நீக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் எட்டயபுரம் தாலுகா மூலம் வருமான சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. அதில் மணப்பெண்ணின் தாய் முத்துவீரி மாதம் 3000 ரூபாய் வருமானம் பெறுவதாகவும், இறந்து போன கிருஷ்ணசாமி 4000 ரூபாய் மாதம் வருமானம் பெறுவதாகவும் வருவாய்த்துறை அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இதனால் மகளின் திருமணத்திற்கு திருமண உதவித்தொகை பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்த முத்துமாரி, இத்தகைய செயலில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கோவில்பட்டி கோட்டாட்சியர் நேர்முக உதவியாளர் சூரியகலாவிடம் மனு அளித்தார். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இறந்த கணவருக்கு ஆண்டு வருமானம், அதாவது மாச வருமானம் 4000 போட்டு 48,000 ரூபாய் ஆண்டு வருமானம் போட்டிருக்காங்க. அது எந்த விதத்தில் அதிகாரிகள் எந்த விதத்திலையும் அந்த
அந்த கொடுத்த விண்ணப்பத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறது வந்து எதையுமே கவனிக்காம அப்படியே வந்து கண்ணை மூடிட்டு வந்து அந்த வருமான சான்று கொடுத்ததுனால 84,000 போட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து திருமண உதவி பெற முடியாம ஒரு தகுதி இழப்பாயிருது. கிராம நிர்வாக அலுவலர் வந்து அதை போட்டிருக்காங்கன்னா அதுக்கு அடுத்து வந்து வருவாய் ஆய்வாளர் இருக்காங்க, அவங்களாவது பார்த்திருக்கணும். அவங்களும் பார்க்கல. இல்ல மண்டல துணை வட்டாட்சியர் அவங்களாவது பார்த்திருக்காங்க. அவங்க 3 பேருமே கவனிக்காம 84,000 வருமானம் போட்டு அவங்க தகுதி இழப்பாயிருது. சத்தியமங்கலம் பவானீஸ்வரர் கோவில் இடிந்து விழுந்த சுற்றுச்சுவரை மீண்டும் கட்டித்தர வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் உள்ள பவானி ஆற்றங்கரையில் பிரசித்தி பெற்ற பவானீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. இந்நிலையில் கடந்த மாதம் பவானி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழை காரணமாக இக்கோவிலின் சுற்றுச்சுவரில் அரிப்பு ஏற்பட்டு சுமார் 20 அடி நீளத்திற்கு சுவர் இடிந்து விழுந்தது. இந்நிலையில் கோவில் பக்கச்சுவர் பாதிக்காத வகையில் அதனை சுற்றி மணல் மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. இதனால் கோவில் பிரகாரத்தை சுற்றி வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்த பக்தர்கள் இடிந்த சுற்றுச்சுவரை உடனடியாக கட்டித்தர வேண்டும் என இந்திய அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்போ நீங்க அந்த ஈஸ்வரன் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்க விநாயகரை சுத்திட்டு ஈஸ்வரனை சாமி கும்பிட்டு நீங்க கோயிலை சுத்தி வரும்போதுக்கு இப்போ முடியறதில்ல. அந்த காம்பவுண்ட் சுவர் உழுந்துடுச்சு. அதனால இந்த இந்துக்கள் வந்து நீங்க அந்த கோயிலுக்கு போனாங்கன்னா ஒரு மன சங்கோஜமா இருக்குது. அதனால இந்து அறநிலையத்துறையும் தமிழக அரசும் அந்த காம்பவுண்ட் வாழை வந்து சீக்கிரம் கட்டி கொடுக்கான்னு கேட்டுக்கிறோம். இந்துக்கள் வந்து எந்த கோயிலுக்கு அந்த ஈஸ்வரன் கோயிலுக்கு போனாலும் இப்போ ரொம்ப சங்கடப்பட வேண்டியதா இருக்குது. அது வந்து மன சங்கடமா இருக்கிறதுனால அது இந்து கலாச்சாரப்படி எங்களுக்கு சீக்கிரமா அந்த காம்பவுண்ட் வாழை அறநிலையத்துறையும் தமிழக அரசும் கட்டித்தர வேண்டும்னு சத்தியமங்கலத்தை பொதுமக்கள் சார்பாகவும் இந்து சமய மக்கள் சார்பாகவும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். உடுமலையில் பெய்த மழை காரணமாக திருமூர்த்தி பஞ்சலிங்க அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலையை அடுத்த திருமூர்த்தி பஞ்சலிங்க அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளான குருமலை, குழுப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென மழை பெய்தது. இதனால் பஞ்சலிங்க அருவியில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு நலன் கருதி அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்து வருவதால் பாதுகாப்பு ஏற்பாடுகளை திருமூர்த்தி மலை அமனலிங்கேஸ்வரர் கோவில் நிர்வாகமும் வனத்துறையினரும் இணைந்து மேற்கொண்டு வருகின்றனர். நாகையில் விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் பேச அனுமதிக்காததால் வாயில் பூட்டு போட்டு விவசாயிகள் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் முருகேசன் தலைமையில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு தங்களது குறைகளை முன்வைத்தனர். அப்போது அரசின் குறைகளை எடுத்துக் கூறிய விவசாயிகளை அதிகாரிகள் பேச அனுமதி அளிக்காமல் மறுப்பு தெரிவித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் தங்களது எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் வாயில் சங்கிலி பூட்டு போட்டு மாவட்ட வருவாய் அலுவலருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகளின் இந்த செயலால் குறைதீர் கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. அவர்களுக்கு விருப்பப்பட்டவர்களை மட்டும்தான் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க ஒழிஞ்சு அக்ரிபியை என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா அவர் தான் பேரை படிச்சு ஒரு ஆளா கூப்பிடுறாரு. அவருக்கு விருப்பப்படுறால ஏற்கனவே எழுதி வச்சு நியமிச்சு வச்சுக்கிட்டாரு. என்னன்னாரு இன்னும் இதான் பேசணுங்கிறத மாவட்ட நிர்வாகம் என்ன முடிவு பண்ணாங்களோ அதை வர்றவங்க பேசிட்டு இருக்காங்க. எங்க போய் தண்ணி வராம கறி கிடக்குது. இது சம்பந்தமா தண்ணீருக்கு என்னோட சொந்த கோரிக்கையாக இல்ல விவசாயிகள் கோரிக்கைக்காக வந்து வர்றப்போ மாவட்ட பேச அனுமதிக்கல. அதனாலதான் நான் வாய்ப்பு போட்டு வந்துட்டு இன்னைக்கு எடுத்துட்டு வாய்ப்பு போட்டு உட்கார்ந்துருந்தேன். புதுக்கோட்டை மாவட்டத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் தலைவர் கணேஷ் தலைமையில் குறை தீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பண்ணைக்குட்டை அமைக்க வேண்டும், சிமெண்ட் உலர்களம் அமைக்க வேண்டும், பயிர்க்கடன் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை மனுவாக ஆட்சியரிடம் விவசாயிகள் அளித்தனர். கூட்டத்தில் மாவட்ட வருவாய்த்துறை அலுவலர்கள், திட்ட இயக்குநர்கள், வேளாண்மைத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆட்சியர் பிரபாகர் தலைமையில் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்றனர். பயிர்க்கடன், சாலை வசதி, ஏரி கால்வாய் தூர்வாறுதல் உள்ளிட்ட கோரிக்கைகள் தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டது. இதேபோல் திருநெல்வேலி மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் ஷில்பா பிரபாகர் தலைமையில் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. இதில் செங்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் நீரில் மூழ்கி சேதமான பயிர்களை கணக்கிட்டு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி அழுகிய நெற்பயிர்களுடன் ஆட்சியரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சின்னக்காவனம் லட்சுமி அம்மன் கோவில் மண்டலாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த சின்னக்காவனம் கிராமத்தில் பழமை வாய்ந்த லட்சுமி அம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் தீமிதி திருவிழா நடைபெற்று 48 நாட்கள் நிறைவு பெற்றதை அடுத்து மண்டலாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக 100க்கும் மேற்பட்ட பெண்கள் புனித நீர் அடங்கிய கலசத்தை ஊர்வலமாக எடுத்து வந்து அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டனர்.
இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். திருவிழாவை ஒட்டி திசையன் விளை உலக இரட்சகர் ஆலயத்தில் நடைபெற்ற நற்கரணை பவனியில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். நெல்லை மாவட்டம் திசையன் விளையில் புகழ்பெற்ற உலக இரட்சகர் ஆலயம் அமைந்துள்ளது. இக்கோயிலில் ஆண்டு திருவிழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான நற்கரணை பவனி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து சிறப்பு திருப்பலியும் நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். கொடைக்கானலில் நடைபெற்ற தென்னிந்திய திருச்சபையின் 71ஆம் ஆண்டு விழாவில் 300க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் CSI திருச்சபை மக்கள் சார்பில் தென்னிந்திய திருச்சபையின் 71ஆம் ஆண்டு நிறைவு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் கிறிஸ்தவர்கள் இயேசு பாடல்களை படித்தும் வழிபாடு செய்தும் ஊர்வலத்தில் ஈடுபட்டனர். பேருந்து நிலையத்தில் இருந்து CSI திருச்சபை வரை நடைபெற்ற இந்த ஊர்வலத்தில் எடுத்து வரப்பட்ட கொடி வான வேடிக்கைகளுடன் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. இதில் சுமார் 300க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் பங்கேற்று ஒருவருக்கொருவர் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். சேலத்தில் ஹெல்மெட் அணிவதை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் விழிப்புணர்வு பேரணி நடத்தினர். மாவட்ட ஆட்சியர் ரோகிணி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் சேலம் மாவட்டத்தில் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மாற்றுத்திறனாளிகளின் பேரணியை சேலம் மாவட்ட ஆட்சியர் ரோகிணி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மாற்றுத்திறனாளிகளுடைய நலம் மற்றும் சாலை பாதுகாப்பு இந்த 2 விஷயங்களும் வந்து ஒருங்கிணைந்து சேலம் மாவட்டத்தில் தமிழகத்திலே முதல் முறையாக மாற்றுத்திறனாளிகளுக்காக மட்டுமே ஒரு ஹெல்மெட் அவேர்னஸ் ரேலி வந்து இன்றைய தினம் சேலம் மாவட்டத்தில் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். அதில் அந்த ரேலியில் வந்து ஒரு 200க்கு மேலே மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அதர்ஸ் ஒரு 200க்கு மேலே மொத்தமாக வந்து 400 பீப்புளுக்கு மேலே வந்து இந்த ரேலியில் வந்து கலந்துருக்கிறாங்க. இதேபோல் கோவை மாவட்டம் சிந்தாமணி பகுதியில் போக்குவரத்து துறை போலீசார் மற்றும் தனியார் நிறுவனம் சார்பில் இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணியாமல் வாகனம் ஓட்டிய பொதுமக்களுக்கு இலவசமாக ஹெல்மெட் வழங்கப்பட்டது. இருசக்கர வாகனத்தின் பின்னால் இருப்பவர்களும் ஹெல்மெட் அணிய வேண்டும், காரில் செல்பவர்கள் கட்டாயம் சீட் பெல்ட் அணிய வேண்டும் என போலீசார் வலியுறுத்தினர். பொதுமக்களுக்கு ஹெல்மெட் டொனேட் பண்றாங்க ரேபிட் பைக் டாக்ஸி ஹெல்மெட் பிகாஸ் இப்போ உங்களுக்கு தெரியும் தட் ரைடர் ப்ளஸ் பில்லியன் 2 பேருக்கு கண்டிப்பாக ஹெல்மெட் போடணும். ஸோ இந்த மாதிரி அவேர்னஸ் ரெலி பண்ண ரைடரோ பில்லியன் ரைடரோ ஹெல்மெட் போடணும். அண்ட் அதுக்காக நிறைய பேருக்கு புவர் பர்சனுக்கு ஃப்ரீ ஹெல்மெட் டொனேட் பண்ணுறாங்க. தீயணைப்பு துறையினர் மற்றும் வருவாய் துறையினர் இணைந்து வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்றுவது குறித்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் மணலியில் உள்ள கடப்பாக்கம் ஏரியில் வடகிழக்கு பருவ மாற்றத்தால் அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருகிறது. இதனால் அப்பகுதி மக்கள் மிகவும் அவதியுற்று வந்தனர். இந்நிலையில் இயற்கை பேரிடர் காலங்களில் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்க விழிப்புணர்வு முகாம் ஏற்படுத்தப்பட்டது. இதில் தீயணைப்பு துறையின் ரப்பர் போட், லைஃப் ஜாக்கெட், கயிறுகள், தண்ணீர் கேன் மற்றும் தெர்மோகோல் உள்ளிட்டவைகளை கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களை எவ்வாறு மீட்பது குறித்த பயிற்சி அளிக்கப்பட்டது. மேலும் வாழை மட்டை மற்றும் மூங்கில் வைத்து பொதுமக்களை காப்பாற்றுவது போன்ற ஒத்திகை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. வேதாரண்யத்தில் பேரிடர் கால பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் உள்ள ஏரியில் பேரிடர் கால முன்னெச்சரிக்கை ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறையினர் திரளாக பங்கேற்று வெள்ளக்காலங்களில் நீரில் சிக்கிக் கொள்ளும் நபர்களை வீட்டில் உள்ள பொருட்களை பயன்படுத்தி காப்பாற்றுவது குறித்து செயல் விளக்கம் அளித்தனர். இதனை ஏராளமான பொதுமக்கள் உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர். தமிழக வியாபாரிகள் சம்மேளன புதிய தலைவராக SM முருகன் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். கோவையில் தமிழக வியாபாரிகள் சம்மேளனத்தின் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது.
தற்காலிக தலைவர் ஜெயராமன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சம்மேளன நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதில் தமிழக வியாபாரிகள் சம்மேளன புதிய தலைவராக SM முருகன் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். SM முருகன் தேமுதிக வடக்கு மாவட்ட செயலாளர் என்பது குறிப்பிடத்தக்கது. பல்லடம் அருகே அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் கணபதிபாளையம் பகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் நிர்வாகிகள் கூட்டம் மற்றும் கணபதிபாளையம் நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட இணைச் செயலாளர் ஜோதிமணி, மாவட்ட அவைத் தலைவர் வெங்கடாச்சலபதி, ஒன்றிய செயலாளர் முத்துக்குமார், சதீஷ்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பல்லடம் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான விழிப்புணர்வு சுற்றுலாவை மாவட்ட சுற்றுலா அலுவலர் இளங்கோ துவக்கி வைத்தார். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு சுற்றுலா ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த பயணத்திற்கு முத்தூர், பெருந்தோப்பு, வெள்ளக்கோவில், பெருமாநல்லூர், கொல்லிக்காளிப்பாளையம் ஆகிய அரசு பள்ளிகளைச் சேர்ந்த 150 மாணவ மாணவிகள் தேர்வு செய்யப்பட்டனர். பல்லடம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இருந்த இந்த பயணத்தை மாவட்ட சுற்றுலா அலுவலர் இளங்கோ துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கல்வி அதிகாரி உட்பட அரசு அதிகாரிகள், ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். 6 பள்ளிகளை சார்ந்த சுமார் 150 குழந்தைகள் அருகாமையில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலமாக இருக்கக்கூடிய உடுமலைப்பேட்டையில் இருக்கக்கூடிய திருமூர்த்தி மலை கோவில், அங்கு இருக்கக்கூடிய பூங்காக்கள், அமராவதி அணை, இந்த பகுதியில் அனைத்துமே ஒரு நாள் சுற்றுலாக கலந்து கொள்ள இன்று புறப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வில் இந்த மாணவ கண்மணிகள் சிறப்புடன் நடந்து இந்த சுற்றுலா சார்ந்த விழிப்புணர்வுகளை அனைவருக்கும் தெரியப்படுத்தும் முகமாக நடந்து கொள்வார்கள். இந்த இன்ப சுற்றுலா சிறப்பாக அமைய அதே போன்று இந்த இன்ப சுற்றுலா சிறப்பாக அமைவதற்கு அனைத்து சூழலை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாடு அரசுக்கு நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மன்னிப்பு தினத்தையொட்டி மீஞ்சூர் தனியார் கல்லூரியில் நடைபெற்ற பேச்சுப் போட்டியில் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் உள்ள தனியார் கல்லூரியில் மன்னிப்பு தின விழா நடைபெற்றது. இதையொட்டி மன்னிப்பு கேட்போம் மறப்போம் என்ற தலைப்பில் பேச்சுப் போட்டி நடைபெற்றது. இதில் ராஜஸ்தானி கல்வி அறக்கட்டளை பொதுச் செயலாளர் பிரவீன் டட்டியா, தமிழ்நாடு ஜெயின் மகா மண்டல அமைப்பின் தலைவர் கைலாஷ் கொத்தாரி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். இதில் சுமார் 10க்கும் மேற்பட்ட கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். போட்டியின் இறுதியில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கல்லூரி நிர்வாகிகள், கல்லூரி முதல்வர், பேராசிரியர்கள் உட்பட திரளான மாணவர்களும் கலந்து கொண்டனர். நெல்லையில் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது என்பதை வலியுறுத்தி கல்லூரி மாணவ மாணவிகள் ஊர்வலத்தில் ஈடுபட்டனர். நெல்லை மாவட்டம் கடையம் அருகே பிளாஸ்டிக் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள் ஊர்வலத்தில் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மேலும் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்த வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை மாணவர்கள் கையில் ஏந்தி சென்றனர். பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்துவதை தவிர்த்து பனை ஓலை பொருட்களை பயன்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி பனை ஓலை பொருட்களுடன் அவர்கள் பேரணியில் ஈடுபட்டனர். தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் நாமக்கலில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்ட சுகாதாரத்துறை சார்பில் இந்த பேரணி நடைபெற்றது. இதில் அரசு மாவட்ட மருத்துவமனை தலைமை மருத்துவர் செல்வகுமார் உட்பட மருத்துவர்களும் பங்கேற்று தூய்மை பணிகளின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைத்தனர். இந்த பேரணியில் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக மாணவிகள் பதாகைகள் ஏந்தி நகரின் முக்கிய சாலை வழியாக சென்றனர். இந்த பேரணியில் செவிலியர், கல்லூரி மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். குன்னூர் ராணுவ முகாமில் இருந்து டெல்லி நோக்கி காலாட்படை தினத்தை முன்னிட்டு சைக்கிள் பேரணி துவங்கியது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் ராணுவ முகாமில் காலாட்படை தினத்தை முன்னிட்டு ராணுவ வீரர்களின் சைக்கிள் பேரணி தொடங்கப்பட்டது. இதில் 10 வீரர்கள் கலந்து கொண்டுள்ளனர். ராணுவ முகாமில் இருந்து புறப்பட்டுள்ள அவர்கள் மைசூர், பெங்களூர், பெல்காம், புனே, மும்பை, சூரத், ஜெய்ப்பூர் வழியாக டெல்லி செல்கின்றனர். 2741 கிலோமீட்டர் தூரம் பயணிக்க உள்ள அவர்கள் இந்த பயணத்தை ஒரு மாதத்தில் நிறைவு செய்ய முடிவு செய்துள்ளனர். இந்த பேரணியை SK சங்குவான் கமாண்டன்ட் ARC கொடியேற்று தொடங்கி வைத்தார். புதுக்கோட்டை உலக இருதய தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் தனியார் மருத்துவமனைகள் மற்றும் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் உலக இருதய தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் கணேஷ் தொடங்கி வைத்தார். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் S. செல்வராஜ், ரோட்டரி சங்க தலைவர்
RS காசிநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி அருகே பள்ளி மாணவர்களுக்கு போக்குவரத்து விதிகள் விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி பெரிய சிவரத்தூர் அரசு மேல்நிலைப்பள்ளி உள்ளது. இப்பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களுக்கு போக்குவரத்து காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. விபத்தில்லா பயணம் மேற்கொள்வது குறித்தும் போக்குவரத்து விதிகள் குறித்தும் மாணவர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது. இதில் போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள், பள்ளி ஆசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திசையன் விளையில் நடைபெற்ற அகில இந்திய அளவிலான மின்னொளி கபடி போட்டியில் ஏராளமான வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். நெல்லை மாவட்டம் திசையன் விளையில் அகில இந்திய அளவில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான மின்னொளி கபடி போட்டி நடைபெற்றது. திமுக சார்பில் நடத்தப்பட்ட இந்த போட்டியை திமுக துணை பொதுச் செயலாளர் பெரியசாமி குத்துவிளக்கேற்றி தொடக்கி வைத்தார். இதில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 52 அணிகள் பங்கேற்றன. தொடர்ந்து 3 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் ஆண்கள் அணியில் 32 அணிகளும் பெண்கள் அணியில் 22 அணிகளும் பங்கேற்கின்றன. ராதாபுரம் ஒன்றிய செயலாளர் VSR ஜெகதீஷ் விழா ஏற்பாடுகளை செய்திருந்தார். ஆம்பூரில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் 12 அணிகள் பங்கேற்று விளையாடின. வேலூர் மாவட்டம் ஆம்பூரில் வி ஈவன்ஸ் கிரிக்கெட் கிளப் சார்பில் மாவட்ட அளவிலான 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. 4 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் திருப்பத்தூர், குடியாத்தம், ஆம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 12 அணிகள் பங்கேற்று விளையாடி வருகின்றன. இதில் லீக் சுற்றில் வெளியேறும் அணிகளுக்கு சிறப்பு பரிசுகளும், இறுதி ஆட்டத்தில் வெற்றி பெறும் அணிக்கு கேடயம் மற்றும் ரொக்கத்தொகையும் வழங்கப்பட உள்ளது. இதனை 1000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் கண்டு ரசித்தனர். இதேபோல் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் மாவட்ட அளவிலான கிரிக்கெட் போட்டிகள் நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் திருப்பூர், காங்கேயம், பல்லடம், தாராபுரம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்று விளையாடி வருகின்றன. போட்டியில் வெற்றி பெறும் அணிகளுக்கு பரிசு கோப்பைகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட உள்ளன. மாவட்ட முரசு இத்துடன் நிறைவடைந்தது. புத்தம் புதிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.